ஹாய் விவர்ஸ். நேபாளம் திபெத் எல்லைப் பகுதியில் கடந்த புதன்கிழமை ஆகஸ்ட் 26ஆம் தேதி ஏற்பட்ட திடீர் வெள்ளம் மற்றும் சேறு பாறைகளுடன் கூடிய வெள்ளப்பெருக்கால் பல பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கிராமங்கள், சாலைகள் மற்றும் பாலங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. இந்த பேரழிவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சமீபத்திய தகவலின்படி நேபாளம் மற்றும் திபெத் பகுதிகளில் 390க்கும் மேற்பட்டோர் உயிர் இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுமார் 1500 பேர் காணாமல் போயுள்ளனர். மீட்பு பணிகள் தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த பேரழிவால் பல்வேறு நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை சென்றவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்தியர்களும் பலர், மேலும் தமிழ்நாட்டிலும் சிலர் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெள்ளத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 500ஆக உயர்ந்துள்ளது. இதில் தமிழ்நாட்டில் இருந்து சென்ற மொத்தம் 85 பேர் மாயமாகியுள்ளனர். அவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்களது உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுவித்துள்ளனர். அவர்களை மீட்கும் பணியில் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதனிடையே மீட்பு பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத் மற்றும் அயலக தமிழர் நலத்துறை அமைச்சர் தென்னரசு ஆகியோர் நேற்று டெல்லி சென்றனர். இந்த நிலையில் நேபாள பேரிடரில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் நடவடிக்கைகளுக்காக டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள உதவி மைய கட்டுப்பாட்டு அறையை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத் மற்றும் அயலக தமிழர் நலத்துறை அமைச்சர் தென்னரசு ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். உதவி மையத்தின் செயல்பாடுகள், பெறப்படும் அழைப்புகள், தகவல் சேகரிப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்கான ஒருங்கிணைப்பு குறித்து அதிகாரிகளுடன் கேட்டறிந்தனர். தூதரக அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக அமைச்சர் ராஜ்மோகன் கூறுகையில், தமிழகத்தில் இருந்து 50க்கும் மேற்பட்டோர்தான் நேபாளம் சென்றிருப்பார்கள் என்று நினைத்தோம். தற்போது 1க்கும் மேற்பட்ட குழுவை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் சென்றிருப்பது தெரிய வந்துள்ளது. 26 பேர் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவர்களை தொடர்பு கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சிலரை கண்டறிய முடியவில்லை. மத்திய அரசு நேபாள அரசுடன் பேசி அவர்களுக்கான உதவிகளை செய்வோம். விரைவில் அவர்களை மீட்டு வருவோம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு துணை நிற்போம் என்றார். இந்த பேரழிவு குறித்து தென்னிந்திய திரையுலகின் முன்னணி நடிகை ராஷ்மிகா மந்தனா தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ளார். அவரது சமூக வலைத்தள பதிவில், நேபாளத்தில் இருந்து வெளியாகும் காட்சிகள் மிகவும் பயமாகவும் மனவேதனையாகவும் இருப்பதாகவும், அங்குள்ள அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அதேபோல நடிகை கீர்த்தி சுரேஷும் இந்த இயற்கை பேரழிவு குறித்து உருக்கமாக பதிவிட்டுள்ளார். இயற்கை கொஞ்சம் கருணை காட்ட வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்ட அனைவருக்காகவும் பிரார்த்திப்பதாகவும் அவரும் தெரிவித்துள்ளார். கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சாலைகள் மற்றும் பாலங்கள்